தளபதி விஜய் அவர்கள் கரூரில் நடந்த சம்பவம் குறித்து ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல கரூர்ல நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்துல கிட்டத்தட்ட 39க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசலால இறந்து போயிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ரீசெண்டா வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "உண்மையிலேயே நான் இந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில சோகமா இருந்ததே கிடையாது. என்னோட நெஞ்சமெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு நான் கனவுலயுமே நினைக்கல. நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. உண்மையிலேயே இத தாண்டி நம்ம எப்படி வரப்போறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு. எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த குடும்பத்திற்கும், அந்த நபருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலுமே அந்த இழப்புக்கு ஈடாகாது. எவ்வளவு காசு குடுத்தாலும் அந்த இழப்புக்கு ஈடாகாது. ஆனா, இந்த நேரத்தில இத தவிர வேற என்ன பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, அங்கேயே நான் கார ஸ்டாப் பண்ணிட்டேன். உடனடியா நான் திரும்பலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அதற்காக நான் போலீஸ்கிட்ட பர்மிஷன் கூட கேட்டிருந்தேன். நீங்க அங்க வந்து மறுபடியும் கும்பல் குவிஞ்சுச்சு அப்படின்னா, இன்னும் அசம்பாவிதம் அதிகமாகும். தயவு செஞ்சு நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அங்கேருந்து ஒரு கனத்த இதயத்தோட தான் நான் வெளியேறியிருந்தேன். நாங்க இந்த கூட்டத்த பண்ண போறோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ண உடனேயே முதல்ல சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா, மக்களோட சேஃப்டி தான். அந்த ஒரு காரணத்தினால தான் நாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலுமே, அந்த மாவட்டத்தில மக்கள் நிம்மதியா பார்க்குற மாதிரியான இடம் எது இருக்கோ, அத செலக்ட் பண்ணி நாங்க போய் குடுத்துருந்தோம். அந்த மாதிரி இடங்களுக்கு தான் நாங்க கேட்டிருந்தோம். ஆனா, அது கிடைக்காத பட்சத்தில எது கிடைச்சிச்சோ, அங்க தான் நாங்க வந்திருந்தோம். அப்பயுமே மக்களோட சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறத நாங்க அதிகமா எதிர்பார்த்திருந்தோம். இருந்தும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. இன்னும் மேலும் ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள கூட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்த குடுத்திருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாரையுமே நான் பார்க்க வந்து வருவேன். கூடிய சீக்கிரம் அது வந்து நடக்கும். நான் அதுக்கான பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். கூடிய விரைவிலேயே உங்க ஊர்லயே உங்க எல்லாரையும் வந்து பார்த்து கண்டிப்பா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து கடந்த 2 நாட்கள்ல ஏகப்பட்ட தொண்டர்கள் மேல கை வச்சிருக்கீங்க. ஏகப்பட்ட தொண்டர்கள் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து எதற்காக பண்றீங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இந்த மாதிரியான நேரத்துல எங்களுக்கு நெறைய தலைவர்கள் ஆறுதலா பேசியிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துல எங்களுக்கு ஆறுதலா இருந்த ரசிகர்கள், தொண்டர்கள், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட தலைவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசினது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னும் பேசியிருந்தாரு. தொடர்ந்து உங்களுக்கு என் மேல ஏதாவது தனிப்பட்ட வன்மம் இருந்துச்சு அப்படின்னா, அத என்கிட்ட காட்டுங்க. என்னோட தொண்டர்கள் கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாவும் பேசியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.